ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 ஐபிஎல்லோட மினி ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் 16th அபுதாபியில் நடக்க போது. இந்த அபுதாபியில் நடக்கக்கூடிய மினி ஆக்ஷன்ஸில் தமிழக வீரர்கள் ஒரு 4 பேர் கோடிகளில் ஏலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களாம் யாருன்னு இப்போ பார்ப்போம். 4 பிளேயரில் ஃபர்ஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கு சிஎஸ்கேக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காரு. அதே போல் 2023 வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து விளையாண்டுருக்காரு. இப்போது 2025 டிஎன்பிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் வந்து அவர் விளையாண்டுருக்காரு. அந்த 7 மேட்ச்சில் மொத்தமாக 180 ரன் அடிச்சிருப்பாரு. அதில் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 81 ரன் அடிச்சிட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இதனால் அவர் பெட்டர் ஃபார்மில் இருக்கார். அதோட ஆப்ஷன்லையும் இருக்கார். அதனால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் துஷாரா ரஹேஜா வந்து டிஎன்பிஎல்ல வந்து ஒரு கலக்குனாங்க 2025. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பவர் ஹிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டும் வாங்கினார். அதேமாதிரி அவர் வந்து 2025 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் விளாண்டு 488 ரன் வந்து அடித்து பிரமிக்க வச்சுருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46 பவுண்ட்ரி, 32 சிக்ஸ் இதில் வந்து இருக்கும். ஸோ இந்த பிளேயரை வந்து பெஸ்ட்டு ஃபினிஷராக கூட நம்ம வந்து பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து அவருடைய அதாவது டோனிக்கு அடுத்த பிளேஸில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே வந்து இவங்களுக்கே ஒரு டார்கெட்டாக இருக்கலாம். இவரும் வந்து ஒரு பிக் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ துஷாரா ரஹேஜா வந்து பார்த்தீங்கன்னா 10 crores போவார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் அந்த செய்தியை படிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோனு யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். டிஎன்பிஎல் 2025 7 மேட்சஸ் விளாண்டு 16 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். அதே போல் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16ல் 22 for 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார். ஸோ அவர் நல்ல எக்கானமிக்கில் நல்ல ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்கிறார் அவர். ஸோ அவர் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக போவார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். 4வது பிளேயர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா அவர் நல்ல ஃபாஸ்ட் பவுலர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசக்கி முத்து 2025 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி அசத்தினார். அவர் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23 தான் ஆகுது. யங்கஸ்ட் பவுலரு, நல்ல பவர்ஃபுல் பவுலரு. ஸோ இவரை வந்து ஆர்ஆர், எல்எஸ்ஜி, ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுக்கு போவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது.